நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதால் வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்தால் தான் நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சம் இருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். நினைத்தது நடக்கும், எல்லாம் மாறும். உன் தற்போதைய நிலைமை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். கலக்கமடையாதே, உனக்கு நல்லதே நடக்கும். நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ சிந்திய கண்ணீர், நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வலி என்னவென்று. கவலையை விடு, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னை படைத்த நான் கவனிக்கின்றேன் என்பதை இன்றும் மறவாதே. உங்கள் ஊரில் உள்ள சிவனாலயம் பெயரை பதிவிடுங்கள். அது கூடவே ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். மனதில் எழும் எண்ணங்களை கவனி, அதன் ஆழத்தை உணரு, அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். உன்னுடைய விளக்கை அணைக்க பலர் காற்றாக வரலாம். ஆனால் உனக்கு வெளிச்சமாக நான் இருக்கும் வரை உன்னை இருள் சூழாது. தைரியமாக இரு, அப்பன் நான் இருக்கின்றேன். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்லாதே, வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும். குழி தோண்டி புதைக்கப்பட்ட ஒரு சின்னஞ்சிறு விதையால் போராடி முளைத்து உலகில் வாழ முடியும் என்றால் உன்னாலும் எல்லாவற்றையும் கடந்து வாழ முடியும். நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்போது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும். கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரிது என்று அர்த்தம் அல்ல. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை பெரிது என்றே அர்த்தம். யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு. உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து. காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும். முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. என்னை நினைத்து ஏழைகளுக்கு உன்னால் முடிந்த தானத்தை வழங்கு. அவை என்னை வந்து சேரும். ஆசை அளவோடு இருந்தால் அது அழகு, அளவுக்கு மீறினால் அது அழிவு. உணர்வுகளுக்கு அதிகமாய் இடம் அளித்து விட்டால் இவ்வுலகில் உனக்கென்று ஒரு இடம் இல்லாமலே போய்விடும். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். கிடைக்குமா என கேட்காதே, கிடைக்கும் என நம்பு. நடக்குமா என கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா என கேட்காதே, முடியும் என நம்பு. எவனால் வரும் கஷ்டமும் என் அப்பன் சிவனால் சரியாகும். நிற்கதியாய் நிற்கின்றேன் என்று கவலைப்படாதே. உன்னில் துணையில்லாத இடத்திலும் நானே துணை இருப்பேன். என்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் வாழ வைக்க நீ இருக்கின்றாயே ஈசனே.